நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ இருந்து எனக்கு ஒரு 100 ரூபா சம்பளம் தராங்க அப்படின்னா நான் அதில் வந்து ஒரு 30 ரூபா புத்தகத்துக்கு அது செலவிடுவது வழக்கம். அப்ப இருந்து சேர்த்து வச்ச புத்தகமெல்லாம் இருந்திருந்தா பத்தாது. அங்கங்க படிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேன். இல்லாட்டி யாருக்காவது நண்பர்கள் நீ படி, இது நல்லா இருக்கு நீ படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அதெல்லாம் போக மீதி இருக்கிறது தான் செம்ம கலெக்ஷனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டயும் இந்த அளவுக்கு லைக் சினிமா வட்டாரங்கள்ல இவ்வளவு பெரிய கலெக்ஷன் இருக்கும். எங்க அண்ணன் பொன்வண்ணன் வந்து வச்சிருப்பாரு. எப்படின்னா நான் முதல்ல அவரை சந்திக்க போகும்போது அந்த ஜெகநாதன் தோட்டம் 89 90 நான் சொல்றது அப்பவே 4 ரேக் வச்சு 4 ரேக் நடுவுல தான் பொன்வண்ணன் நான் பார்த்தேன் முதல்ல. அதெல்லாம் தான் அவர் அவ்வளவு படிப்பாரு. அதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. அவன் சும்மா அப்படியே இப்ப உங்களுக்கு தெரியுமா எந்த புக்கு எங்க சொல்லணும் தெரியுமா? ஒரு மாதிரி தெரியும். ஒரு மாதிரி எதுவுமே எந்த வட்டத்துக்குள்ளே அடங்காது. நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஹாரரா இருக்கும், இதா இருக்கும், அதா இருக்கும். இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் படிப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லாம எதுக்குள்ளே அடங்காத புத்தகமா இருக்கும். இதுல ஓரளவுக்கு நிறைய புத்தகம் நீங்க படிச்சதுதான். இதெல்லாம் படிச்சது படிக்காது அங்கங்க வெளியே வச்சிருப்பேன். இதெல்லாம் படிக்காது. இப்ப போய் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தது. உங்களுக்கு நேரம் இருக்கா இப்ப இதெல்லாம் படிக்க? என்னன்னா நான் இப்பவும் படிப்பேன். நான் வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டேன்னா சென்னையில இருந்து கிளம்பிட்டோம் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போவேன். திரும்பி வரதுக்குள்ள முடிக்கணும் அதை. அது புத்தகத்தோட சைஸை பொறுத்தது. 10 நாள் லீவுனா கொஞ்சம் பெரிய புத்தகமா எடுத்துட்டு போவேன். இல்ல எடுத்துட்டு போல அப்படின்னா ஏர்போர்ட்ல பிக்கின் பாதம்ஸ் புக் ஸ்டால் இருக்கு, அங்க போய் முதல்ல புத்தகம் தான் வாங்குவேன். வாங்கி அதை போயிட்டு வரக்குள்ள படிச்சுதான் நான். ஓகே, சூப்பர் சார். எனக்கு சினிமா பாக்குறத விட படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வேற மொழி படங்களோ ஏதோ பார்த்தா எனக்கு தூக்கம் வந்துடும், டயர்ட் ஆயிடுவேன். ஆனா நான் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த 3 புத்தகம் கண்டிப்பா எல்லா அலமாரியிலும் இருக்கும். சஜஸ்ட் பண்ணுங்க. வேல்பாரி அற்புதமான. ஓகே, ஒன்று. அதற்கு பிறகு பார்த்தா ஜெயமோகன் எழுதின அறம். இது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும். இது வந்து இந்த அறம் புத்தகம் வந்து உங்களுக்குள்ள வந்து விதைக்கும். அதாவது அறம் அப்படின்ற அந்த புக்கு இதுக்குள்ள அவ்வளவு இருக்கு. அதாவது ஒரு பெரிய பொக்கிஷம். இன்னொன்னு என்னன்னா நிறைய நிஜம். இந்த படத்தை இந்த இதுல இருக்கக்கூடிய 10 கதைகள் நிஜ கதைகள், தனித்தனி கதைகள். உங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை 3 கதை 3 எல்லாம் சொல்ல முடியாது, 300 சொல்லலாம். ஏன்னா ஒன்னொன்னு பேசும், ஒன்னொன்னு செய்யும். இன்னொரு புத்தகம் மூன்றாவது புத்தகம் மகாபாரதம் தான். அதை படிச்சா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அது அதுக்கே அந்த 27,000 பக்கம் வாழ்க்கை கூட படிக்கலாம். பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ மிளகு இருக்கட்டும், மார்க்சிம் கார்கி தாய் புத்தகம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கும். ஐயோ பெருசா எடுத்தா நாங்க படிக்கவே மாட்டோம், அப்படியே நின்றுடுதுன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? படிக்கணும்னா நீ எவ்வளவு பெருசா இருந்தாலும் படிப்பேன். வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், இப்ப பாலா சாரா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து புத்தகங்களை வந்து திரைப்படமா பண்றது வந்து அதிகமாயிட்டு சார். கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு சார். புத்தகங்களை நீங்க வந்து படைப்பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கொட்டி கிடக்கு. இந்த கி ராஜநாராயண ஐயா இவர் கதை, ஒவ்வொரு கதையும் ஒரு படம் இருக்கு. இப்படி ஒரு படைப்பாளி, ஒவ்வொரு கதையும் ஒரு படம் இருக்கலாம். இவர்கிட்ட 1000 படம் இருக்கு. எங்க மேல என்ன இந்த மாதிரி என்னென்னமோ இருக்கு. ஆனா நம்ம கதை எழுதல, கதை இல்ல சொல்லிட்டு இருப்போம். படிக்கணும். வந்தவொடனே தம்பி சொன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் இப்பதான் படிச்சேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு முறை படிச்சா புரியாது, 4-5 முறை படிக்கணும். கள்ளிக்காட்டு இதிகாசம் படிச்சுட்டு இதை கொண்டு போய் நான் கமல் சார் ஆபீஸ்ல கொடுத்தேன். இத படமா பண்ணணும். இவர்கிட்ட யாருகிட்ட, நம்ம மகேந்திரன் சார்ட்ட போய் கொடுத்தேன். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லும் நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்கள். அவர் ஆசைப்படுவோம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் மொக்கை நாயக்கர்லாம் சான்ஸே கிடையாது. ஆனா இது எவ்வளவு, அது எந்த இடத்துல வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் தடுமாறும், இல்ல ஸ்கிரிப்டிங் டு படமா போகும்போது இது ஒரு தடுமாறு நம்ம வச்சுக்கிட்ட எல்லை தான். ஆமா, திடீர்னு பார்த்து பல பேர் போய் சொல்றாங்கல்ல, லேகா இருக்கு, இதுவா இருக்கு, அதுவா இருக்கு, எல்லாத்தையுமே ஓடிக்கிட்டே சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில கதையை இப்படிதான் சொல்ல முடியும். இவங்க வச்சுக்கிற பேரு, இவங்க ஒரு அளவுக்குள் வச்சுக்கிட்டு ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல. இப்ப நிறைய பேரோட தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. பாவமா இருக்கு. 2000 ஜென்சின்றாங்க, இதுன்றாங்க. பாவமா இருக்கு. அதாவது படைப்பா பார்க்கணும். இப்ப இது எடுக்கிறோம் 27,000 பக்கம். ஏன்னா நம்முடைய இன்னும் 40 வருஷம் ஆனாலும் எடுத்து முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய படைப்பு. இதை நீங்க போய் இதுல என்ன ரேஷியோ வைப்பீங்க, இதுல என்ன இது வைப்பீங்க? இது அப்படியே படைப்பா சொல்றதுதான். இதை நீங்க அப்படியே தான் ஏத்துக்கணும். இந்த மாதிரி அவ்வளவு இருக்கு, லட்சக்கணக்கான படைப்புகள் இருக்கு.